எங்க பிஜேபி ஆட்சிக்கு வந்திருக்குதோ இறங்க மாட்டாங்க. அது வேற பெரிய பிரச்சனை. ஏன் ஏன் இவங்களை வந்து ஆட்சிக்கு சேர்க்க மாட்டாங்க அப்படின்னா, ஒரு தடவை ஏறி உட்கார்ந்தா இறங்க மாட்டாங்க. என்னத்தையாவது பண்ணி தலைகீழ கொட்டி விட்டு அஜித் பவாரை வச்சு காலைல 4 மணிக்கு ஒரு பதவி ஏத்தாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. விடிகால 4 மணிக்கு கவர்னர் தூக்கி திருச்சு பதவி எடுத்த பதவியேற்பு வாப்பா வாப்பா அப்படின்னு. அந்த மாதிரி வெரி அக்ரெசிவ் 365 days ஆக்டிவ் பாலிடிக்ஸ். இது எல்லாருமே தேர்தலுக்கு 2 மாசம் முன்னாடி இறங்குறாங்க. நான் காமெடியா சொல்லிட்டு இருப்பேன், அமித்ஷா பார் பீகார் தேர்தல் முடிஞ்சு போச்சு, அண்ணா நகர்ல ஒரு வீடு எடுத்து தங்க போறாரு, பூரா அரள போறீங்க பார்த்துட்டு. அந்த மாதிரி அவங்களுடைய மைண்ட் ஃபோக்கஸ் ஃபுல்லா அந்த பக்கமே நிற்கும். அப்படி வந்து ஒரு டெடிகேட்டட் விஷயமா இருக்கணும். பியூர் பாலிடிக்ஸ்ங்கிறது நான் ஏற்கனவே கிளாஸ்ல சொன்னேன், பியூரிஃபைங் பாலிடிக்ஸ்லாம் என்னுடைய வேலை கிடையாது, அதெல்லாம் நீங்க பார்த்துங்க, அம்மா சொல்லுவாங்க. பியூர்லி பாலிடிக்ஸ், ஒரு ரத்தமும் நகமும் சதையுமா இருக்கக்கூடிய, நிதர்சனமாக இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ். அதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். நம்ம தப்பு செய்யணுங்கிற எந்த அவசியமும் இல்லை. பட் வந்து எது தப்பு எது சரின்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து ஆட்களை அடையாளம் காண முடியும். போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கிறது. ஒரு கடுமையான பணி காத்திருக்கிறது. ரொம்ப சுலபமான விஷயம் இல்லை.